الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த ஒரு பெருநாளிலே யௌமுல் ஜும்ஆ என்ற ஒரு பெருநாளிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய இறைவனிலே வந்து அமர்ந்து ஜும்ஆவுடைய உரையும் தொழுகையிலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கெல்லாம் வழங்கியிருக்கிறானோ அத்தகையவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் முறையிலே நான் தேர்வு செய்த தலைப்பு என்று சொன்ன இறுதி நபித்துவம் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் மூலம் ஒரு சில செய்திகளை ஜும்ஆவிலே சொல்ல விரும்புகின்றேன், ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து இந்த உலகத்திலே முதல் மனிதராகவும் அவரே இறை தூதராகவும் அல்லாஹ் தேர்வு செய்த முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹ் அவரை பூமிக்கு எடுத்து வீசிய பொழுது ஷைத்தானுடைய அந்த வழிகட்ட அந்த தூண்டுதல் மன ரீதியில சொல் ரீதியில தூண்டுறான். அல்லாஹ் ஒரு மரத்தை சொர்க்கத்துல இந்த மரத்தை நெருங்காத என்று சொல்லும் பொழுது நெருங்குறாரு. ஷைத்தான் ஆசை வார்த்தைகளை தூண்டுகிறான். அல்லாஹ் எதுக்கு தடுக்கிறான் தெரியுமா? நீங்க பூந்து விளையாடுங்க, ஆதமே நீங்க மலக்கா போயிருவீங்க, பெரிய அந்தஸ்துக்கு போயிருவீங்க, ஆசை வார்த்தை கூறி மரத்தை நெருங்குறாரு. பிறகு அல்ல பூமிக்கு அனுப்புறான். வந்த பிறகு மன்னிப்பு கேட்கிறார், நான் மன்னிக்கிறான், தனி செய்தி. அவர் பூமிக்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? ஆதமே இந்த பூமியில சிறிது காலம் இன்பங்களை அனுபவிப்பீர்கள், சுகபோகங்களை அனுபவிப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அந்த மாதிரி இன்பமான வாழ்க்கை அல்லது கஷ்டம் நெருக்கடி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழியை பின்பற்றி நடந்தால் சொர்க்கம் கிடைக்கும், இல்லாட்டி நரகம் கிடைக்கும். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் முதல் மனிதரும் இந்த உலகத்தின் பூமியில முதல் இறை தூதருமான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வருகை இருந்தது. அந்த வருகையை ஒட்டி ஒவ்வொரு ஆளா வர்ற நூஹ் நபி இந்த இறை தூதரெல்லாம் வந்த நிகழ்வை பார்க்கிறோம். இப்ப இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக வருகை தந்தார்களே, இந்த இறுதி தூதருக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அல்லாஹ் இறை தூதருடைய வருகை நிறைவுற்றது. அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபியோடு இந்த இறுதி தூதரின் வருகை நிறைவுற்றது என்று குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அப்ப முன்னாடி வந்தாங்க நபிமார்கள். அவங்க வந்ததுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு வருகையுடைய கடைசி முடிவுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், ஒரு இறை தூதர் உலகத்துக்கு வருகை தருவார். வந்து அந்த சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை சொல்வார், மார்க்க உபதேசங்களை செய்வார், நரகத்தை பற்றி அச்சமூட்டுவார், சொர்க்கத்தை பற்றி எடுத்துரைப்பார், ஆவணப்படுத்துவார். சொர்க்கம் வேணும்னு சொன்னா அதை தியாகம் செய்யணும், மார்க்கத்துக்காக உழைக்கணும், தொழுகணும், ரூபு வைக்கணும், சக்கரத்துக்கு கொடுக்கணும், பல விஷயம் சொல்லுவார். சீர்திருத்தம் பண்ணுவார். இப்படிப்பெல்லாம் நீங்க நடக்கணும், வியாபாரத்தை மோசடி பண்ணாதீங்க, வழிப்பறி கொள்ள பண்ணாதீங்க, சுயம்படுத்தி சொன்னாரா இல்லையா, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு போதனை செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு வேதம் வரும். அந்த வேதத்தை கொண்டு மக்கள்கிட்ட கொடுப்பாரு. ரிசாலத், தூது செய்தி, வஹி, அவருடைய உபதேசம். இவையெல்லாம் வந்து அவர் வாழக்கூடிய காலத்தில் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக இருக்கும்போது கண்காணிச்சுட்டு இருப்பார். அந்த இறை தூதர் மரணித்து விட்டால் என்ன செய்வாங்க கேட்டா, இறை தூதருடைய உபதேசத்தை கை ஊடுருவல் செஞ்சுவாங்க. அந்த நபியுடைய ஏகத்துவ கொள்கை, அவருடைய வேதம், அவருடைய சித்தாந்தங்கள், அவருடைய கருத்துக்கள், ஆகியவற்றுடைய விஷயங்கள், உலக விஷயங்கள் அவர் பேசியிருப்பார். எல்லாத்தையும் வேதத்தை சீர்குலைச்சிருவாங்க. என்ன செய்வாங்க, மனித கையில் பூந்துரும். அது நூகா இருக்கலாம், மற்ற நன்மார்களாக இருக்கலாம், ஐயூபா இருக்கலாம், யூனுஸா இருக்கலாம், இத்ரீஸா இருக்கலாம், சாலிகா இருக்கலாம், ஹூது நபியா இருக்கலாம், யாரோ இறை தூதர் ஷுவைபா இருக்கலாம், இப்படி யாரும் இறை தூதர்கள். ஆனால் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டப்பட்ட 25 நபிமார்களுமே சரித்திரம் படைத்தவர்கள். அவங்க அல்லாஹ் என்ன செய்யறான், உயர்ந்த இடத்துல வச்சு அவங்க மக்களுக்கு ஜெயிச்சு காட்டினவங்க, கொள்கையை சொல்லி சில பேர் வென்றெடுத்தவர்கள் என்று மார்க்க நமக்கு சொல்லுது. இப்படி எந்த நபியா இருந்தாலும் சரி, ஒரு வேதத்தை சீர்குலைப்பாங்க. வேதத்தை மனித கைகள் ஊடுருவி உனக்கு ஏதாவது நீ திருப்பிட்டியா, ஏதாவது விபச்சாரம் பண்ணிட்டியா, வட்டி வாங்கிட்டியா, என்ன வேணாலும் பார்த்து செஞ்சுட்டு வா, நாங்கள் தான் தீர்க்கதரிசிகள், நாங்கள் தான் அந்த இறைத்தூதருக்கு வேண்டியாடு, அந்த இறைத்தூதருடைய குழந்தைகள் சும்மா சொல்லுவாங்க. இந்த இறைத்தூதருடைய குடும்பத்தார்கள் எனக்கு சொல்லி துண்டு சீட்டு பாவ சீட்டை எழுதி கொடுத்து, நீ என்ன பாவம் பண்ணிக்க, இந்த தரகா உங்களில் ஒரு 10,000 ரூபாய் போட்டுரு, அதோட பாவம் மன்னிக்கப்படும், அல்லது இந்த அஜரத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் கைமணி கொடு, நம்ம பணியில் புரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரி படையாசை செய்யாம செய்யணும் சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க சொல்றாரு, மதகுரு சொல்றாருன்னு சொல்லி என்ன செய்வார்கள், சரி எல்லா அநியாயம் போல எல்லாம் செஞ்சு விட்டு பாவம் பண்ணி முயற்சிக்காண்டி ஒரு சில தொகையை நிர்ணயிப்பாங்க. நிர்ணயித்து வந்து என்ன செய்வாங்க, நபி இறந்த பிறகு இது நபி சொல்லலை, இவங்க எல்லாம் சொல்லி மதகுருமார்கள் சொல்லி வந்து சீர்கழிக்கிறது. என்ன பாவம் செஞ்சீங்க, பணத்தை கட்டிட்டு போ, கோர்ட்டில் அப்படிதான் செய்யறாங்க. என்ன அநியாயம் பண்ணிக்க, 2 விதி இந்திய தேசத்தின் நீதிமன்றங்கள்ல ஒரு தண்டனை கொடுப்பாங்க. என்னென்ன குற்றம் செஞ்சாலும் அதுக்கு உண்டான ஆயுட்காலமா தூக்கு தண்டனை ஏதோ தூக்குவா ஏதோ சொல்லிட்டு அபராதம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அபராதம் கொடுப்பாங்க கோர்ட்ல. அந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பாவம் செஞ்சுருக்க, ஆனால் இவ்வளவு பீஸ் கட்டிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாவத்தை இறைவன் மன்னிச்சிருவாங்க, குடிக்க சொல்லி வேதத்தை சீர்குலைச்சிருவாங்க. அதனால இந்த ஒரு நம்முடைய வருகை தேவைப்படும். வேதம் போயிடுச்சுல எப்படி வாழ்வாங்க, எப்படி மாற்றுத்திறன் நிலைத்திருக்க முடியும், சட்டத்திட்டங்களை எப்படி தெரியல, குழப்பிட்டாங்க. வழிபாட்டு முறைகள், வாழ்வியல் நெறிகள் எதுவும் தெரியாது. அப்போ இன்னொரு இறைத்தூதருடைய தேவை வருது. இப்படி இறைத்தூதருடைய தேவைகள் வரும். அதுபோல நம்ம பார்க்கிறோம், அந்த இறைத்தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொண்டுருவாங்க. அவர் மாற்ற சொல்லுவாரா, அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்துன்னு சொல்லுவாரா, அவன் பிடிக்காது. அவன் மனவச்சு எப்படி வாங்கிட்டு காட்டி மேலே வந்து வாங்கிட்டு இருப்பான். நன்மையை ஏவி தீமையை தடுப்பான், அது அவங்களுக்கு பிடிக்காது. இதன் காரணத்தினால இறை தூதர்களை கொண்டுருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, ஒரு கட்டத்தில் கௌபத்துல்லாவில் தன்னுடைய துணியை என்ன செய்யறாங்க, தோளில் போட்டிருக்கக்கூடிய அந்த துணியை வந்து தலப்பாக துணியை தலைக்கு வைத்து தலைமானியாக வைத்து படுத்திக்கிறது போது கூட்டம் வரும். மக்காவில் இறை நம்பிக்கையாளர்கள் வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி எங்களுக்காக அல்லாஹ்வை துஆ செய்ய மாட்டீங்களா, இறைவனுக்கு எங்களுக்காக வந்து எங்களுடைய கஷ்டம் நெருக்கடி, இந்த பூஜை குத்துபா
நாங்கள் விடுபடுவதற்காக அல்லாஹ்வை பிரார்த்திங்களேன். ரொம்ப அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, நாடு கடத்துறாங்க, இந்த மாதிரிலாம் முறையை செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன அவசரப்படுறீங்களா தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுறாங்க என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு முந்தைய சமுதாயத்தில் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை கொள்கையை சொன்ன காரணத்தினால் அவங்க நபிமார்களும் முந்தைய சமுதாயத்தின் நபிமார்களை பின்பற்றிய நன்மக்களும் இஸ்லாத்தில் இருந்தவர்களையும் பூமியில குழி தோண்டி புதைத்து வைத்தார்கள். ரம்பத்தை கொண்டு வந்து அறுத்து என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி ரம்பத்தை கொண்டு தலையில வச்சு ரெண்டா பிளந்து இஸ்லாத்தை விடுறே என்னன்னு கேட்பான். ரம்பத்தை வச்சு குழந்தைக்கு முன்னாடி நான் முடியாதுன்றாங்க. அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், வணக்கத்துக்குரிய அல்லாஹ் யாரும் சொன்ன உடனே போட்டுருவாங்க. இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி கொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாத்துக்கு போகல, கடன் போட வரல, அவங்க கொள்கையில உறுதியாக இருந்தாங்கன்னு சொன்ன விஷயத்த சொன்னா அவங்க கேட்கிறாங்க. மேலும் சொன்னார்கள், அந்த நபிமார்களையும் அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் இரும்பு கூர்மையாக்கப்பட்ட இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டு அப்படியே மேனில இருந்து உடம்புல இருந்து ரத்தங்கள் பீட்டு ஓடும், அந்த சபையை தாண்டும் எலும்புகளை எல்லாம் கோதி எடுத்து ரத்தம் அந்த அளவுக்கு ரத்தம் பீச்சு அடிக்கும். அவ்வளவு சித்திரவதை ஆளாக்கப்பட்டார்கள். நீங்க அவசரப்படுறீங்களா? அல்லாத மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான் சொல்லுவாங்க. இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படும் அந்த சொல்லிட்டு இங்க இருந்தாங்க வரைக்கும் ஹலரமத்துல இருந்து தனித்தனியா இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவான், ஆட்சி செய்ய வருவாங்க சொல்ல என்ன செய்வாங்க. பெண்கள் ஆண்கள் தைரியம் அல்லாத மட்டும் பயந்தவர்களாக வருவார்கள். அதிசயம் முடியும் வைங்க இப்படி முடியும். அப்ப இதுல என்ன சொல்றாங்க கேட்டால் சுசாலம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் நபிமார்கள். இப்படி ஒரு கொல்லப்பட்டாலும் கூட இறை தூதருடைய வருகை தேவைப்படும். என்ன செய்யப்படும்? அந்த சொல்லல அந்த மாதிரி நபிமார்கள் கொல்லப்பட்டு விட்டால் வேறொரு வகை குரான் வேறொரு வேதம் தேவைப்படுது. அப்ப வேதத்தை கொண்டு வரணும்ல. அப்ப நான் நபியை தேர்ந்தெடுப்போம். வேறொரு இறை தூதர் அவர் கவிதை எழுதுவதை சொல்லுவார். இப்படியே எல்லா இறை தூதர்களுக்குமே ஒன்று வேதத்தை சீர்குலைப்பாங்க, நபியை கொள்ளுவாங்க. பிறகு இன்னொரு வருகை வேதங்கள் பாதுகாக்கப்படாமல் போயிடும். அப்படி இருக்கும் பொழுது இப்படிதான் இன்னொரு இறைத்தனுடைய வருகை தேவைப்பட்டது. இந்த மாதிரி வருகை நபிகள் நாயகத்துக்கு தேவைப்பட்டதா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வேறு இறைத்தது தேவையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொண்டு வந்த திருமுறை குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் அதை நாம் பாதுகாப்போம் அல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனும் பாதுகாப்பு, சஹாபாக்கள் சமுதாயம் பாதுகாத்து தந்தார்கள். நம்ம பாதுகாக்கிறோம். கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹாஃபிலுடைய உள்ளங்களில் அந்த குர்ஆன் மன்னம் செய்யப்பட்டிருக்கிறது. பல ஊர்களாக பாதுகாக்கிறார் என்று சொன்னால் வேறு இணைப்பதற்கு தேவையா? ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சும்மா குழப்பறாங்க, அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா? பாதுகாத்துட்டா அப்படி சொரங்காத்துட்டா சொந்தத்துக்கு போனாலும் கட்டி விட்டாங்க. அந்த மாதிரி பாவக்காத்தினா நரகத்துக்கு போனாலும் என்ன செஞ்சாங்க? யூத கிறிஸ்தவருடைய கை குடுறுவல் இஸ்லாத்துக்கு எதிரிகளால் கேட்கப்பட்டது. முகமது நபி மௌத்தா போன பிறகு அறிஞர்கள் உருவாகுறாங்க. 100 வருஷத்திலேயே ஹதீஸ் எது உண்மையான ஹதீஸ், எது பொய்யான ஹதீஸ், எதை இட்டு கட்டினாங்க, எது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்று சொல்லி நிறைய அறிஞர் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் 100 வருஷத்திலேயே ரசூலுல்லாஹ் மௌத்தா போன 100 வருஷத்துக்குள்ளே ஹதீஸ் பாதுகாக்கப்படுது. பாதுகாக்கப்பட்டு ஃபில்டர் பண்ணி இந்த ஹதீஸ் யார் சொன்னா, இவர் சொன்னா, இவர் சொன்னது அஸ்மா உரிஜான் பாதுகாத்தார்கள். சீனியாட்டிப்படி ஹதீஸை சொன்னவங்களுடைய வாப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவர் யார்கிட்ட கேட்டாரு, எத்தனை இவருடைய கடைசி முடிவு எங்கிருந்து ஆரம்பிச்சு, சகாபாக்கள் நிறைவுற்றலாம், காப்பி அறிவிச்சாரா, சகாபாக்கள் போய் முடியுதானா பார்த்து செக் பண்ணாங்களா இல்லையா? இப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தேவையா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வேறொரு நபியினுடைய வருகை தேவையா? கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மில்லியன் கோடி மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். சஹாபாக்கள் சமுதாயத்தில் 5 கோடி பேர் இருந்தாங்க, அவர்கள் பாதுகாத்தார்கள். சாட்சியாளராக குர்ஆனுக்கு அவங்களுக்கு ஒரு தாபியங்கள், தபா தாபியங்கள், சஹாபாக்கள் வருஷம் நம்ம சமகாலத்துக்கு அப்புறம் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கிறோமா இல்லையா? ஏன் இன்னொரு நபியுடைய தேவை கிடையாது. அது அல்லாஹ் சொல்ல முகமது நபியோடு இறுதி நபிக்கும் நிறைவுற்றது. சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாற்றம் சொல்லுதா இல்லையா? திருமுறை குர்ஆன்ல 4:29 அல்லாஹ் சொல்லிக்கிறான்,
وَأَرْسَلْنَاكَ لِلنَّاسِ رَسُولًا وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا. முகமதே, உம்மை மனித குலத்திற்கு இறை தூதராக நாம் அனுப்பியுள்ளோம். மனித குலத்திற்கே இறை தூதராக நாம் அனுப்பியுள்ளோம். அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன். அல்லாஹ் சொல்றான். நான் 29 இந்த நபியை பின்பற்றதை பற்றி எல்லாம் பேசுறான். நான் 80 யுத்தீ ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ் வமன் தவல்லா ஃபமா அர்ஸல்னாக அலைஹிம் ஹஃபீலா. இத்தூதருக்கு முகம்மதுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். யாரையும் புறக்கணித்தார், உண்மை அவர்களின் பாதுகாவலராக காப்பாளராக நாம் அனுப்பவில்லை நபியே என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு எடுத்து சொல்லணும். கடமை. வட்டி வாங்காத, திருடாத, மோசடி பண்ணாத, கெட்ட செயல் செய்யாத, அநியாய அக்கிரமம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவது நபியுடைய கடமை. அக்கிரமம் பண்ணாத, ஊர் சொத்தாரி வாயில போடாத எல்லாம் சொல்லுவாரு. பதவி கொடுக்கப்பட்ட அந்த பதவி நேர்மையாக நடந்துக்க, அது அதிகாரம் நிர்வாகம் கொடுக்கப்பட்ட நிர்வாகத்தை இறைவனுக்கு மீது கொண்டு போ, இப்படியெல்லாம் சொல்லுவாரு. ரசூலுல்லாஹ்வுடைய கடமை. அப்படி நல்லபடியாக செய்ய சொர்க்கம் கிடைக்கல, நரகத்துக்கு போவீங்க. அந்த விஷயத்தை பின்பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வாதான் சொல்லுவோம், இல்லாட்டி நரகம். அவர்களின் பொறுப்பு சட்ட கையை பிடிச்சிட்டே அப்படி செய்யல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எடுத்து சொல்வதை தவிர அவனுக்கு கரெக்டாக தெளிவுபடுத்திடுவாங்க. தெளிவான ஞானம் கொடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்துட்டா சொல்றோம், இப்படி வழி தவறி போனீங்க நரகத்துக்கு போயிட்டீர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது 758 அல்லாஹ் பேசுறான். 7வது அத்தியாயத்துடைய 158வது இறைவசனம். குல் யா அய்யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. மனிதர்களே, நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர். ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல. நூஹ் நபி அவர் சமுதாயத்துக்கு இறை தூதர், இப்ராஹிம் நபி அவங்க சமுதாயத்துக்கு இறை தூதர், லூத் நபி அவருடைய சமுதாயத்துக்கு மட்டும் இறை தூதர், யூசுப் நபி அவருடைய சமுதாயத்துக்கு மட்டும் இறை தூதர். இன்னும் எத்தனையோ நன்மார்கள் வருகிறாங்களா இல்லையா? எல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள். முகமது நபி கியாமத் நாள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ் மக்களே இன்னி ரசூலுக்கும் இலைக்கும் ஜமீஆ. மனிதர்களே, நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர். நான் தான் சட்டம் சொல்லுவேன். இப்படி திருமணம் முடிக்கணும், இப்படி முடிக்க கூடாது. நபி வழிப்படி இறைவனுக்கு பயந்து காசுகளை வீண் செய்யாமல், நம்மகிட்ட கோடீஸ்வரங்க காசுக்கு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துக்கிட்டு அடுத்த ஏழைகளுக்கு சுமையாக்கி விட்டு அந்த மாதிரிலாம் திருமணம் செய்ய சொன்னாங்க. சட்டம் சொன்னாங்க. சொல்லலாம் திருமணம் எளிமையாக முடிச்சா சொர்க்கம் கிடைக்கும். திருமணத்தை காசு இருக்குதுங்க, பிச்சைக்காரன் பணக்காரன் அப்படித்தான் முடிப்பேன்டா, நான் அப்படித்தான் முடிப்பேன். ஊரை வச்சு பந்தம் போடுவேன், 50 கோடி ரூபாய், 5000 கோடி ரூபாய் செலவழிப்பேன்டா. நீ மட்டும் இருந்தால் பரவாயில்ல, உலகத்தில் நீங்கள் மட்டும் பணக்காரன் மட்டும் வாங்கலாம். நடுத்தவன் ஏழை உண்மையில்லாத கூட்டமாக இருக்குதா இல்லையா? அப்புறம் சொல்ல முகமது நபி இது திருமணம் சொல்லி தராரு. திருமணத்தை இப்படி முடிக்கணும். திருமணம் எளிமையாக முடித்தா அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும். ஆடல் பாடல் கூத்து கும்மாள வானவேடிக்கை உன்னி கிருஷ்ணன் பாடல் அப்படி முஸ்லீம்கள் நடத்துறாங்க இல்லையா? இஸ்லாமிய பெயர்தாரிகளாக இருந்து கொண்டு திருமணத்தை முடிக்கிறது கூட இறை மறுப்பாளர்களாய் முடிக்கலாம், யூத கிறிஸ்தவர்களாய் முடிக்கலாம். இவங்க என்ன சொல்றது? வைக்கிற வந்து கள்ளத்தாரியை தரவெல்லாம் புத்தகம் வச்சுக்கிறாங்க. படையாசல்ல வந்து தொழுகிற கூட்டம், தொழுகிறவங்க சொல்ல தேவையில்லை. அப்ப நம்ம சுசாரம் சொன்னாங்க, இறுதி தூதர் முகமது நபி திருமணத்தை எளிமையா முடிக்கணும், வரதட்சணை வாங்காத ஆண்கள் வந்து பெண்களுக்கு கொடுத்து முடிக்கணும் முகமது நபி சொல்லிட்டு போனார். வாக்கு நிசா சதகாத்திக நிகழத்தன், நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகத்தொகை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு மார்க்கத்துல நபிகள் நேரத்தில் சொன்னாங்களா இல்லையா? இவன் என்ன செய்யறான்? காசு கேட்கறான். ஆம்பளை பிள்ளை கத்துக்கிறேன், நீ பொம்பளை பிள்ளை கத்துக்கிட்ட காசை கூட எங்களை படிக்க வச்சிருக்கிறேன், எம்பி படிக்க வச்சிருக்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்சிருக்கிறேன், டாக்டரா இருக்கிறான், சவுதியில துபாயில சம்பாதிக்கிறான். இந்த ஆம்பளை பிள்ளை நாங்க அப்படி இது இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ் பெண்களை தான் சுப செய்திக்கிறான். பெண் குழந்தை பிறக்கப்பட்டால் சுப செய்திக்கிறான். ஆம்பளை பிள்ளை ஒரு இடத்துல அப்படி வரல. இந்த பெண் குழந்தை அப்படிப்பட்ட சுப செய்தியா இருக்கக்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சுப செய்தின்னு சொன்னா, ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறக்கப்பட்டதாக சுப செய்தி சொல்லப்பட்டால் முகம் கருத்து கோபத்தை மென்று விழுகிறான். இந்த குழந்தை ஒரு இடத்துல வேறொரு வசனத்துல இந்த குழந்தையை பூமியை நம்ம உயிரோடு வைத்திருப்பதா, நடமான விடுவதா, பூமியில புதைத்து விடுவதா தீர்மானிக்கிறான். அவருடைய தீர்மானம் மகா கெட்டதுன்னு சொல்லி மக்கள் காப்பீடுகளை பத்தி அல்லாஹ் சொன்னா இப்போ நடக்குது சில இடங்கள்ல. அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை சுமை செய்கிறான், அது பெரிய சுமையா கருதுறான். அந்த பெண்களுக்கு தான் நமக்கு எல்லாம் நம்ம தாயார் பெண் தானே, தகப்பா ஆம்பளையான தாய் பெண்ணு தானே. அப்படிப்பட்ட உனக்காண்டி உன்னுடைய துணியை துவைத்து தர, நீ பெறக்கூடிய பிள்ளையை பார்க்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய, படிக்க வைத்து பல நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய தாய் அந்த மாதிரி பெண், அவள் பருவம் அடைந்த பிறகு அவர் திருமணம் செய்து காசு காக்கலாம்.
நபிகள் நாயகம் தடுத்தாங்களா இல்லையா? இறுதி ஒன்று ரெண்டா சொல்லிட்டு போனாரு, திருமணத்துல ஆண்களா இணைய கொடுத்து முடிக்க கேட்டா நடந்து போயிருவீங்க அப்படின்ற தௌஹீத் பிரச்சாரம் வந்து ஒழிஞ்சு போச்சுன்னு வைங்க. ஒரு 50-60% ஒழிஞ்சாலும் 40% அண்டர் நடக்குது. தனியா பேசிக்குவோம் நாங்க அப்படின்ட்டு தனியா வாங்கிக்கிறோம். இதுவும் கூடாது. இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எச்சரித்து போனாங்களா இல்லையா? அப்படி சுசாசனமுடைய விஷயத்துல அவங்க எல்லாத்தையும் எதையும் விட்டு வைக்கல. வியாபாரம் இப்படி பண்ணணும், அப்படி செய்ய அப்படி பண்ணக்கூடாது என்ன சொன்னாங்களா இல்லையா? ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் இறுதி தூதர் முகமது நபி ஒரு கடத்துல பஜாருக்கு வர்றாங்க. பஜாருக்கு வந்தா ஒரு வியாபாரி அப்படி திட்டு முடிக்கிற ரசூலா பார்த்த உடனே அப்படி அறிவுறுத்தி தெரிஞ்சோம். ரசூலா எப்படி அவர் மாறிய முடிக்கிறார். இன்னமும் உன்னை கோன்மல் பண்ணிக்கிறான் ரசூலா ரொம்ப தெரிஞ்சுப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர், ஆன்மீக தலைவர், உலகத்தினுடைய சக்கரவர்த்தி, நபிகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாபெரிய வல்லரசின் சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விட்டு பார்க்குறாங்க. தானியம் வியாபாரி உள்ள ஈரமா இருக்குது, மேல காஞ்சி போயிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவங்ககிட்ட, என்ன வியாபாரிய என்னப்பா? இல்ல அல்லாஹ்வுடைய தூதர், மழை பெஞ்சு நேற்று நைட்டு தானியம் நனைஞ்சு போச்சு, அந்த தானியங்களை வந்து பூப்போட வாங்கி தெரியாம கீழே வச்சு மேல காஞ்சி போதை போட்டேன்னா சொன்னாங்க. இது ஏமாத்திவார். எவன் ஏமாத்துகிறானோ என்னை சார்ந்தவன் அல்ல. நபிகள் நாயகத்தில் இஸ்லாத்தில் இருக்கோம், முகமது நபியுடைய தூதர்னு சொன்னா நீ ஏமாத்தலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கை கொண்ட பிறகு எப்படி ஏமாத்துவீர்கள், எப்படி பொய் செய்வீர்கள், எப்படி பித்தலாட்டம் செய்வீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க வந்துட்டு, தனியாவை இது காய்ந்த பொருள், தனியாவது காய்ஞ்சது, இது வந்து ஈரமா போனது. நான் 500 ரூபாய்க்கு விற்கிற பொருள் ஈரமா போச்சியா, காய்ஞ்சது 500 ரூபாய் வாங்கிப்பா, ஈரமா போச்சு ஒரு 200 ரூபாய் கொடுத்து வாங்கிக்க அப்படி சொல்லு, 150 ரூபாய் கொடுத்து வாங்கிக்க அப்படி சொல்லுவோடய மறைச்சி வைக்கிறான். ரெண்டை கண்டு மிஸ் பண்றதா அப்படின்னு செய்யறாங்க. இன்றைக்கு வந்து எல்லா பொருளையும் அரிசியா இருக்கட்டும், என்ன எதா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், கலப்படம் ஏமாத்துவாங்க. கலப்படம் சொல்லி விற்கிறானா இல்லையா? அப்ப இந்த சுசாசனம் இதெல்லாம் நல்லா வந்து நம்ம சொன்னாங்க. ஏமாத்தாங்க, எந்த விஷயத்திலையுமே ஏமாத்தாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். அவருக்கு அறிவுரை சொன்னார்கள் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க, ஒரு வசனத்தை நான் சொல்லிக்கிறேன். 19 அல்லாஹ் சொல்றான், குல் ஐயு ஷைஇன் அக்பர் ஷஹாதா, குல் ஐயு ஷைஇன் அக்பர் ஷஹாதா குலில்லாஹு ஷஹீதுன் பைனி வ பைனக்கும். மிகப்பெரிய 6வது அத்தியாயத்தில் 19வது வசனம், மிகப்பெரிய சாட்சியம் எது என்று நபியை உங்களுக்கு நான் சொல்லவா? இல்ல கேட்க சொல்றான், மக்கள்கிட்ட கேளுங்க நபியே, எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வே சாட்சியாளன். சாட்சியாளனா சத்தியம் பண்றவங்க சொல்றோம்ல, ஏதாவது விஷயத்துல சத்தியமான அல்லாஹ் சத்தியம் பண்ணணும். எதா இருந்தாலும் பாப்பா மேல, அம்மா மேல, கவுத்துலா மேல, காபா மேல, எது மாதிரி சத்தம் குர்ஆன் மேல சத்தியம் பண்ணக்கூடாது. அப்ப அதான் சொல்ல மிகப்பெரிய சாட்சியம் என்று உங்களை கேட்கிறாங்க. உங்க மிகப்பெரிய சாட்சியம் எது என்று நபியை கேளுங்கள், அவரிடத்துல கேளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வே சாட்சியாளன் சொல்லிக்கிறீங்க. அல்லாஹ் பயப்படுவாங்க, அல்லாஹ் சாட்சியம் பயப்படும். இறையச்சம் உடையவன், ஈமா உடையவன் என்ன செய்வான், சும்மா பேசிக்குவான், நம்ம சாட்சியமா சத்தியம் ஏற்றுக்கிற மாட்டான். கொடுக்கலாம் சொல்றோம், ஏதோ ஒரு போறோம், அங்க போறோம், அல்லாஹ் பயந்துக்கான பயப்படுவான், அல்லாஹ் சாட்சியாக்குறான்ட்டு. அப்ப அல்லாஹ் தான் சிறந்த சாட்சியானு சொல்லி சொல்றான். அப்படி சொல்லிட்டால குரான்ல, ஊஹிய இலைய ஹாதல் குரான் லிஉன்திரக்கும் பிஹி வமன் பலக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றான், நபியே இந்த குரான் மூலம் உங்களையும் இதை அனைவரையும் நான் எச்சரிக்கை செய்வதற்காக இது எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நபியே சொல்லுங்க. இந்த குரான் மூலம் உங்களையும் அடைவேன். நீங்கள் சஹாபாக்கள் சமகாலத்தில் நபி ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு பிறகு பல சமுதாயங்கள் வரும், என்னுடைய சமுதாயம் தான் பல பேர் வருவார்கள், அவங்க ஏற்றுக்குவாங்க நபின்னு. நான் தான் மனிதர்கள் முழுமைக்கும் இறை தூதர் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன செய்தியை குர்ஆன் சொல்லி காட்டானா இல்லையா? இப்படி சொல்லி கூட சில பேர் வந்தாங்க, தன்னை நபின்னு சொல்லிக்கிட்டு செருப்படி வாங்கிட்டு போனது, அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபிண்டு பிரசாத கடிபாக்கள் அவன் சொல்ல முசைலிமான ஒரு விஷயத்தான் தன் நபிண்டு வந்தான். அபூபக்கருடைய ஆட்சியில் அவனெல்லாம் பிடிச்சி விரட்டி அடிச்சு தௌசோட விட்டு அடிச்சு அவனை காலி பண்ணி விட்டாங்க சஹாபாக்கள். இப்படியே ரசூலுல்லாஹ் 30 பொய்யர்கள் வருவார்கள். முகமது நபியாரின் பேரை சொல்லி நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிக்கிட்டு வரலாம் செய்தான். அப்படி வந்து அடி பின்னி எடுத்துவாங்க, மக்கள் ஓடிடுவாங்க, ஊரை விட்டு போயிடுவான் அல்லது கொல்லப்படுவார்கள். அப்படியே செய்தான் தானே இல்லையா? மனித செய்தாங்கள். இப்ப நம்ம அந்த மாதிரி பார்க்கிறோம். காதியானிகள் சில செய்தாங்க வந்தாங்க, தன்னை நபியிட்டு எல்லா செய்தாங்களும் இஸ்லாம் முடிவு வைத்து விட்டது. அதான் ரசூலுல்லாஹி சொன்னா, இப்படி வந்து நீங்க தான் கடைசி இறுதி தூதர் நபியை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்த்தோம்.
அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி தூதர் என்று 33:40 அல்லாஹ் சொல்லும் பொழுது மாக்கான முகமது அபா அஹதின் ரிஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹி வ காத்தம நபியீன் வ கானல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீமா. முகமது உங்களில் ஆண்களில் எவருக்குமே தந்தையாக இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை ஆம்பளை பிள்ளை பெற்றாங்க, சின்ன வயசுல மூத்தா போயிடுச்சு. அப்ப அது முடிஞ்சல. ரசூலுல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளை மூத்தா போன பிறகு அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் சொல்லி காட்டுறான், நபிகள் நாயகத்துக்கு ஆம்பளை பிள்ளை இருந்து மூத்தா போயிடுச்சு. முகமது உங்களின் ஆண்களில் எவருக்குமே தந்தையாக இல்லை சொல்லி காட்டினான். வலாக்கி ரசூலுல்லாஹி வ காத்தம நபியீன், நபிமா அல்லாஹ்வின் தூதராகவும் மாறாக அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களின் முத்திரையாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யறான், ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி 33:40 அல்லாஹ் சொல்றான். 33வது அத்தியாயத்துடைய 40வது இறைவசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப கடைசி தூதர் நபிகள் நாயகம், அவங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன வருது அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆள் வீடு கட்டுறான், பல கோடி ரூபாய் கட்டுறான், போட்டு என்ன செய்யறாங்க, நம்ம காலத்துல ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னாங்க. இப்ப அந்த உதாரணத்தோடு நம்ம காலத்துல விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க. ஒரு வீடு கட்டுறான், 5000 ரூபாய் பல மில்லியன் ட்ரில்லியன் கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறான். வீடு கட்டின பிறகு மக்களை கூப்பிடுறாங்க, வாங்க நான் வீடு கட்டி விட்டேன், வீட்டை வந்து பாருங்க அழைக்கிறான். வந்து அழைத்தால் மக்களை சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்த்துட்டு ஆனா ஒரு குறை இருக்குது, அந்த வீட்டுல ஒரு இடத்துல ஒரு செங்கல் அடைக்காம, ஒரு செங்கல் போற அளவுக்கு செங்கல் அடைக்காம இருக்குது. எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க, கிச்சன் அழகா இருக்குது, பெட்ரூம் அழகா இருக்குது. சொன்னான், நீச்சல் குளம் கட்டிருக்கிறீங்க, அப்படி ஒரு பைக்கு வாகனம் விடுற மாதிரி எல்லாம், கார் விடுற மாதிரி இடம் வச்சிருக்கிறீங்க, ஹால் வச்சிருக்கிறீங்க எல்லாம் சொல்றீங்க. ஒரு செங்கல் அசிங்கமா இருக்கிற செங்கல் இல்லையா? ஏன்னா மக்கள் பார்த்து சொல்றாங்க, இவ்வளவு அழகா பண்ணிட்டு ஏன்னா முதல் ஒரு இந்த செங்கல் செங்கல் ஓட்டை வைக்க செங்கல் அளவுக்கு ஏன்னா ஓட்டையை விட்டான் அப்படின்னு மக்கள் விமர்சனம் செய்யலாம், குறை சொல்றான். சொன்னாங்க, அந்த செங்கல் நான் தான். எவ்வளவு இறை தூதர் வந்துட்டு போனாங்க. அந்த இறை தூதருடைய வருகை முற்று பெறுவதாக இருந்தால் முகமது நபி எங்களுடைய செங்கலை போத்தணும். அந்த உயர்ந்த வீடை கட்டிட்டு ஒரு செங்கல் மாதிரி இடத்த விட்டு நான் அதை அசிங்கமா இல்லை, 4 பேர் பெட்ரூம்ல உள்ளதெல்லாம் எட்டி பார்க்க மாட்டான், பல பிரச்சனைகள் வராது, மழை பெய்ய தண்ணி உள்ள வராது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி செங்கல் அழைக்கப்படுவது முகமது நபி. இதனுடைய வருகையின் மூலமாக செங்கல் நபிமார்களுக்கு வருகை இறை தூதர் ஹாத்தமு நபியா நான் இருக்கிறேன். அதனால அந்த முற்றுப்புள்ளி பெற்று விட்டது அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதருடைய வருகை முற்றுப்புள்ளி பெற்று விட்டதா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஒரு நாள் வர்றாரு. ஒட்டகத்துல வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, மதீனாவுல வந்து ஒட்டகத்தை வெளியூர் வாசி ஒட்டகத்தை வெளியே கட்டுறாரு. கட்டிட்டு வந்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சகாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் வந்து சாய்ந்து இருக்கிறாங்க. சாய்ந்து இருக்கும்போது மக்களுக்கு அவர் வந்து என்ன செய்யறாரு, ஐயும் யா முகமது, முகமது யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மக்கள் சொன்னாங்க, சாய்ந்து இருக்கிறாங்க, விளையாட்டு வெள்ளைங்கிற மனிதர் ரசூலுல்லாஹ் கலாரா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அந்த அளவு கம்பீரம் சொல்ல தோணும் பூஜா அவனுடைய வீர கம்பீரமா அதிசயம் வர்ணிக்கப்படுது. இந்த வெள்ளை நிற மனிதர் இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உடனே ரசூலுல்லாஹ் போய் அப்துல் முத்தலிப் பேரன்னு அழைக்கிறாரு. அப்படி அழைச்சி கேட்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், அந்த கேள்விகளுக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணும் சரியா, டென்ஷனா கேள்வி கேட்பேன், எதனாலும் கேள்வியாங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்தாப்பா உன் மனசுல படுறதுலாம் கேளு, நான் கோபமா கேட்பேன். அவர் கேட்கறது கோபமா கிடையாது, அவங்க நம்ம இடத்துல கேள்வி கேட்டா அன்னைக்கு மொழி போதலாமான்னு கேளுங்கிறேன், மத்தமாத்தியா இருக்குதான்னு கேளுங்கிறேன், கேட்க வந்தியா வெளியே போடா அப்படி வகாடி போயிடு அப்படிலாம் கிடையாது. நம்ம ரசூலுல்லாஹ் இப்படி இருக்கிறாங்க. நம்ம இவ்வளவு பெரிய அறிஞர்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு செய்வாங்க. நம்ம சித்திர சில பேர் சுண்ணத் ஜமாத்துக்கு சில இடங்கள்ல அப்படி பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படியா, நான் உங்களோட கேள்வி கேட்பேன் அல்லது கேட்கிறாங்க. அந்த கேள்வியின் மூலமாக நீங்க டென்ஷன் ஆகிறாங்க முகமது என்ன மனசுல பட்டதை கேள்விப்பானோன்னு அவர் கேட்கிறாரு. அந்த வந்தவர் கேட்கிறாரு வந்து, நீங்கள் உங்களுடைய முந்தைய சமுதாயம், உங்களுடைய முந்தைய அனைத்து சமுதாயங்களுக்கும் அந்த இறைவனை முன்னிறுத்தி கேட்கிற வாழங்களை படைச்சான அப்படி போயிட்ட முந்தைய பிந்தைய எல்லா விஷயத்தையும் எல்லாம் சுட்டி காட்டி அவர் சொல்ல வர கருத்து என்ன, அனைத்து உலக ரச்சனையும் போட்டால் கேட்கிறேன், முகமது நீங்கள் தான் மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அனுப்பப்பட்ட இறை தூதரான்னு கேட்கிறாங்க. ஆமா நான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்துட்டு, ஆமா நான் மனித குலம் முழுமைக்கும் அல்லாஹ் தான் இறை தூதரா அனுப்பியிருக்கிறான்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சாட்சியாக மீனா தான் அல்லாஹ் சாட்சியாக அப்படின்ற உடனே அப்படியே உடனே தொழுகை எப்படி எல்லாம் அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ்வுடைய நாட்டு நான் சொல்ல கையில மொழியில போட்டலாம் சொல்லல, அல்லாஹ் சாட்சி
செல்வந்தன் ஜக்காத் கொடுக்கணும்ல, அவர்கிட்ட காசை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணும். அண்டா சாட்சியார் கேட்கிறாங்க. எல்லாரும் அண்டா சாட்சின்னு சொன்னவொடனே அவர் சொல்ற, நான் தான் இமாம் ஒரு ஆளு, நான் உடனே இஸ்லாத்தை ஏற்கிறேன், மாற்றத்தை ஏற்றுக்கிறேன், நான் ஒரு தூது வாங்கி இந்த சமுதாயத்தில் போய் நான் விஷயத்த சொல்றேன். அவர் என்ன செய்யறாரு, அங்க சொல்ற மார்க்க செய்தியை வாங்கிட்டு போய் தன்னுடைய சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணி அவர் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த மாதிரி அவர் அந்த வழிமுறையை நோக்கி அவர் பயணித்தார் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் சொல்லலாம் இந்த அதிசயத்தில் வருது அப்படின்னு கேட்டால் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 63வது நன்மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வந்துகிட்டு ரசூலுல்லாஹ் இந்தி தூதர் எல்லா விஷயம் நபிகள் நாயகம் இப்படி வாழ்ந்தா சொத்தம், கேடுகிட்டு போய் வழிகட்ட கொள்கைகளை இஸ்லாத்துக்கு முன்னா சைத்தாவுடைய வழியில போனீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீர்கள் அல்லாஹ்வுக்கு எச்சரிக்கிறார்கள் உணர்ந்து கொண்டு நம்ம இறுதி நபித்துவம் ரசூலுல்லாஹ்வோடு இது அல்லாஹ்வுடைய வருகை நபிமாருடைய வருகை நிறைவுற்றது. கடைசி முதல் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி வாழ்ந்து சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல காரியங்களை செய்து சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக, நரகத்திலிருந்து தூரமாக்கப்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொல்லி ஜும்மானுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன முத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் ஜும்மாவுடைய 2ஆம் முறையில எல்லா ஊர்களையும் சொல்லக்கூடிய தகவல் தான். எப்படி மனிதனுடைய மனைவியில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அல்ல இது ஒரு ஜும்மா என்பது பெருநாள். எப்படிப்பட்ட ஒரு பெருநாள், எப்படி நோன்பு பெருநாள் மகிழ்ச்சி எவ்வளவு நன்மை. நோன்பு பெருநாளில் போய் நோன்பு பெருநாள் தொழுகையில பங்கெடுத்து அந்த ஆண்கள் தக்பீரோடு தக்பீர் சொல்லி பெண்கள் தக்பீரோட மனசுக்குள்ள அல்லாஹ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம இருக்கிறோன்னு வைங்களேன், எவ்வளவு நன்மை. பெருநாள் தொழுகையில கையோட துவா கண்டிப்பா கபலாம் அல்லாஹ் தூதர் நோன்பு அஜிப்போட திறன்ல போய் துவா செஞ்சீங்கன்னா துவா அந்த கபலா, அப்படிப்பட்ட கபலாக்கப்படும் ரசூலுல்லாஹ் அடுத்த ஜும்மா. இன்னும் சொல்ல போனா அதை விட பெரிய பாக்கியம். முதல்ல வந்தவா முதல் முதல்ல வந்தாங்க, முதல் நாள் இல்ல, ஒரு நேரத்தை 10 மணிக்கு வந்தா 50 பேர் 100 பேர் 1000 பேர் வந்தா ஒட்டகத்துல நன்மை கிடைச்சிடும், தர்மம் கொடுத்த நன்மை. 2வது வரையும் 11 மணி 10 மணிக்கு ஒரு ஆள் வராங்கன்னு வைங்க, அவங்க ஒரு மாட்டு குர்பானி கொடுத்தா அப்புறம் வந்து ஆடு ஒட்டகம் ஓடிட்டு வருது, ஒட்டகம் அப்படியே ஒட்டகத்திலிருந்து வரிசையா வரும். அப்ப இதெல்லாம் அந்த நேரத்தை முதல் நேரத்தில் வர்றவங்க, 2வது நேரத்தில் முதல் ஆள் அப்படி கிடைக்கும். முதல் நேரத்தில் எத்தனை பேர் வர்றா அவ்வளவு பேர் நன்மை கிடைச்சிடும். இப்ப எப்படி என்ன லேட்டா வர்றது, ஜும்மாக்கு வர்றவங்க சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப ஜும்மா கூட கடையை போடுறது லேட்டு, பிறகு பார்த்து போவான், ஜும்மா அஜருக்கு பயானம் முடிக்கும் போது போவோம். இது என்ன அர்த்தம், நன்மை கிடைக்காது. 1 2 சொல்லி நன்மை வாங்கிட்டு போவீங்க. 100 மார்க் வாங்கி சொந்தத்தை பெறக்கூடிய நீங்கள் 90 மணி போனேன்ப்பா 15 மார்க் வாங்கிக்க, இது தேவையா? அந்த மாதிரி இல்லாம நேரத்தோட ஜும்மாவுக்கு வந்து நன்மையை நீங்க அல்லாஹ் தரக்கூடிய நன்மையை பெற்றுக்கொண்டு சொந்தத்தை பெற வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயமா என்ன அப்படின்னு கேட்டா, முக்கியமான ஒரு செய்தியாக இந்த வாக்காளர் பெட்டியல் இருக்குதுங்க, இது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம எழுதி கொடுத்தோம். இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து சிறப்பு வாக்காளர் பட்ட பெயர் திருத்தாது இதுன்னு என்ன செய்யலாம், வாக்காளர் சரி பண்றேன்னு சொல்லி வாக்காளர் பட்டியல இந்திய தேசமே அலக்கழிவு பண்ணணும். மக்களை தூங்க விடக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது, ஆண்களின் அடிப்படை போராங்க காட்டு முன்னாடிகளாக அந்த மாதிரி அலக்கழிவு எல்லாத்தையும் அலக்கழிவு. அப்படி பார்க்குறோமா இல்லையா? இந்தியாவோட தற்போதைய ஆட்சியை அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ வந்துருச்சு, எழுதி கொடுத்தவங்களுக்குலாம் வந்துருச்சா, வந்தவங்கள பல பேருக்கு வரல. அவங்க இப்போ ஒரு திமுக என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒரு 10 நாள் அவகாசம் கொடுத்துருக்கான். ஒரு 10 நாள் என்ன செஞ்சுக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த 10 நாளைக்குள்ள யாருக்கெல்லாம் பெயர் விடுபட்டு போச்சோ வாக்காளர் பட்டியலில் வந்துக்கிட்டு, முக்கியம் இது வந்து குடியுரிமையா வச்சிருக்கான், கவனமா இருக்கணும், அகதிகமாக போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஆட்சிகள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மூக்க பிடிக்கலாம், உலக நாடுகள்லாம் இப்படியுமா இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி உள்ள நாடா இருக்குது. அதனால வந்துக்கிட்டு குடியுரிமை சேர்ந்து கேட்கின்ற கேள்வி. அதனால வந்து கவனமா இருங்க, எச்சரிக்கையோடு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வாக்காளர் பட்டியலையே கொண்டாடிகளா இருந்து இல்லை, எனக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு இருக்குது, மகளுக்கு இருக்குது, 18 வயசு மகளுக்கு கொண்டாடிக்கு இல்லை, இந்த ஒன்றும் வச்சிருக்காங்க. இப்ப எழுதி கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணி கொடுத்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு 10 நாளுக்குள்ள புதுப்பிச்சிருங்க, எழுதி கொடுத்துருங்க. 97 97,37,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியான போது இல்லை, அப்படி நீக்கிட்டாங்க. மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, இந்திய தேசத்தை பொறுத்தவரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டில், நான் தமிழ்நாட்டை பேசுறேன், தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு 6,41 கோடியாக இந்த தமிழக வாக்காளர்கள் எண்ணிக்கை எஸ்ஐஆர் பணிக்கு பின் 5.43 கோடி.
அப்போ 5 கோடி 43 கோடி 5 கோடியே சில 43 லட்சம் அந்த மாதிரி வந்து குறைந்து விட்டது என்று சொல்லி சொல்றாங்க. அப்படி அதனால இதனை என்ன செய்யணும், 10 நாள் நீட்டிச்சிருக்கிறான். நீங்க வாக்காளர் என்ன செய்யணும், உங்க எந்த பேர் விட்டு போயிருக்குதோ ஆம்பளை பொம்பளைகள்னு நம்ம சரி செஞ்சு மறந்துடாம இவங்க மோசமான அந்த டைம்ல தான் பயன்படுத்தணும். இவங்க நம்ம கேடு கட்டவன் இந்த இந்திய தேசத்தில் ஆட்சியாளர் இருக்கவன் எவனும் இல்லை. அடுப்ப நாய்ப்பட்ட பாடுபடணும். இது கவனத்தில் வைத்துக் கொண்டு முகாம் நடத்துங்க, அதுக்குண்டான நடத்திட்டு இருக்கிறோம். இல்லை இயக்கங்கள் பல பேர் சேர்ந்து முகாம் நடத்தி விடுபட்டவர்களை முஸ்லீம் சமுதாயம் அந்த போய் சேர்த்து 10 நாளைக்குள்ள அந்த காரியத்தை முடிக்குமாறு ஒரு அன்போடு கேட்டுக்கொண்டு ஜும்மாவினுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். 10 மணி அதுக்கு வஷ்கூருளி வளாகத்தூரும்.